கருத்து கணிப்புன்ற பேரில் கருத்து திணிப்புன்றது நடந்துட்டு இருக்கு. அடுத்த சில நாட்களில் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வந்து வரப்போகுது. சாதாரணமாக வந்து வாக்களித்த உடனே வந்து பெரும்பாலானவங்க ஒரு விரல் புரட்சி பண்ணதாகவும் ஜனநாயக கடமையாக நல்லா ஆட்டிட்டதாகவும் வந்து நினச்சிக்கிட்டு வந்து புகைப்படங்கள்லாம் போடுவாங்க. நான் இதுவரை போட்டதே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு போலி ஜனநாயகம், மக்களை ஏமாத்துற ஜனநாயகம். சொல்லுங்கள், இதை பார்க்குறவங்க நீங்களே சொல்லுங்கள், இந்த தேர்தல் நேர்மையாக நியாயமாக தான் நடந்ததா? மக்கள் வந்து விலை பேசப்படாமல் மக்கள் வந்து நியாயமாக தான் வாக்களித்தாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி வந்து தேர்தலில் கவுண்டிங் நடக்கும்போது, வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது நேர்மையாக தான் நடக்க போகிறதா, இல்லை வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகும் வந்து நேர்மையாக தான் வந்து ஆட்சி அமைக்க போகிறதா? எல்லாமே கேலி குத்து. ஒரு விடுதலையை, ஒரு சுதந்திரத்தை யாராவது ஒரு ஒப்பந்தம் மூலியமாக பெற முடியுமா? சுதந்திரன்றது வந்து போராடி தான் பெறணும். ஒரு கட்டத்தில் வந்து ஒப்பந்தம், இப்போ 200 வருஷமாக வந்து ஆட்சி செஞ்சவன் உனக்கு நான் இந்த தேதியில உனக்கு சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுக்குறான்னா அது எவ்வளோ ஒரு போலித்தனமான சுதந்திரமா இருக்கும். இங்கே பணக்காரனா தான் ஆகிக்கிட்டு இருக்கான், ஏழையாக தான் ஆகிக்கிட்டு இருக்கான். இதுக்கு இடையில வந்து இவனுக்கு அவனை செக்கா, அவனுக்கு இவனை செக்கா, பல வர்க்கங்களை இடையில வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்போ இந்த தேர்தல் முறையில் இயல்பாகவே வந்து மக்களுக்கான ஒரு அரசை, ஒரு சுரண்டல் இல்லாத, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு அரசை வந்து அமைக்கவே முடியாத மாதிரி வந்து இந்த தேர்தல் முறை வந்து இருக்கு. இங்கே நீங்கள் வந்து தேர்தல் முறையில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சீரழிஞ்சு தான் போவீங்க. மாற்றம்னு வந்த அத்தனை பேரும் வந்து ஒரு கட்டத்தில் இந்த தேர்தல் பாதையில் வந்து வீணா போனாங்க தான் பார்க்கணும். ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கா, மாற்றங்கள் நடந்திருக்கா, ஐயா அப்படி ஒன்றுமே இல்லையா அப்படின்லாம் கேட்டால் இருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? மிகப்பெரிய கிரைசிஸ், நெருக்கடியில் வந்து நிற்கிறோம். நம்ம அதை மறுக்க முடியுமா? நம்மளுடைய மலைகள், நம்மளுடைய இயற்கை வளங்கள், நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய உணவு, நம்மளுடைய ஆரோக்கியம், சுகாதாரம் எல்லாமே கேலி கூத்தாயிடுச்சு. எல்லாமே மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ இந்த சூழல்ல இன்னைக்கு வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓட்டு போட்டோம், ஏன் ஜனநாயக கடமை ஆட்டிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அடுத்த 5 வருஷம் வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ அது தீர்வாயிட முடியுமா? உண்மையான ஜனநாயக கடமை என்ன? இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்காக நாம் வந்து ஒருங்கிணைந்து அந்தந்த பகுதிகளில் அந்தந்த பிரச்சனைக்கோ இல்லை மற்ற பகுதிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ வந்து குரல் கொடுத்து அதுக்கு வலு சேர்க்கறது மட்டும்தான். இன்னைக்கு வந்து எதிர்கட்சியா இருந்தவங்க மக்கள் ஒரு விஷயத்துக்கு கருத்து உருவாக்கி அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு வந்து வாக்குக்காக எதிர்க்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகள், எடுத்துக்காட்டு நீட் எடுத்துக்கோங்க. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. அப்புறமா அதை கடுமையாக நடைமுறைப்படுத்தினது பாஜக, அதிமுக. அப்போ எதிர்த்த இந்த திமுகவும் காங்கிரஸும் கபட நாடகமாகி ஒரு கட்டத்துல திருப்பி ஆட்சிக்கு நாங்கள் நீட்டை ஒழிப்புன்னு வந்துட்டு, நீட்டா அப்படின்னா அது என்ன, அது எந்த கடையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டி முழங்குறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாத, பிழைப்புவாத ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மீண்டும் எதை சொன்னா மக்களை ஏமாத்தலாம். திமுகவுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குறுநில மன்னர் தான். எல்லாருமே வந்து ஒரு ஜாதிய பார்ப்பனிய ஒரு சிந்தனையோடைய ஒரு நீட்சியாக தான் வந்து இருக்காங்க. இதுல வந்து பாஜக அதுவும் உச்சம். பாஜக ஒரு நாளும் நாம் அனுமதிக்க கூடாது அப்படின்றது ஒரு பக்கம். ஸோ இந்த சூழல்ல தான் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு நேர்மையான வேட்பாளர்களை ஒரு பெரிய ஒரு இயக்கத்தோட எதிர்பார்ப்போட வந்து இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது நாம் தமிழில் வந்திருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் இத்தனை ஒரு ஆற்றல் மிகுந்த இளம் வேட்பாளர்கள், பட்டதாரிகள், அப்படியே துப்பாக்கியில் அந்த தோட்டா மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுகிற இடத்துல வந்து இருக்காங்கன்ற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குறிப்பாக வந்து நான் சீமானை வந்து எப்படி நான் பார்த்தேன்னா, தமிழ்நாட்டினுடைய பால் தாக்கரே, நாம் தமிழரை வந்து மகாராஷ்டிராவுடைய சிவசேனாவை தான் பார்த்தேன். ஆனால் வந்து அந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளி வந்து ஒரு சூழலியல், ஒரு பொது உடைமை பொருளாதார சோசியலிச கொள்கை கொண்ட ஒரு கோட்பாடுகளை முன்வச்ச ஒரு அரசியலும் கொள்கையுமா தான் வந்து சீமானுடைய அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் இருந்திருக்கு. நான் 2014 என் ராம் ஹிந்து நாளிதழனுடைய ஆசிரியர் வந்து எழுதின ஒரு கருத்து கணிப்போடைய கட்டுரையை படித்தார். ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அந்த கன்வின்சிங்கான கருத்து இதுன்னா, பாதிக்கு பாதி பாஜகவுக்கும் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கும் வேட்பாளர்களே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஜெயிக்க போறாங்க? இந்த வந்து குஜராத் மாடல்ன்றதோ மோடி வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி அலைன்றதுலாம் வந்து போலியாக உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 தீர்மானம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு அரசியல் சூழலையும் அவர் முன் வச்சு எழுதினாரு. ஆனால் அது எல்லாத்தையும் தவிடுபொடி ஆகியிருக்கு அந்த கருத்து கணிப்புன்றது. கடைசியாக வந்து ஜெயிச்சது என்னவோ மோடியும் பாஜகவும். இன்னும் பல மடங்கு 1000 மடங்கு வந்து மிக மோசமாக அரக்கத்தனமான ஒரு பலத்தோட வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணி எல்லாத்துலேயும் நீதித்துறை, இராணுவம் எல்லாத்துலேயும் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க வலுப்பெற்றதற்கு காரணம் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய இன்னைக்கு திமுகவும் அதோடைய அடுத்த கட்ட நீட்சியாக இருக்கக்கூடிய சிபிஎம், சிபிஐயும்
மக்களுடைய நம்பிக்கையை வந்து அவங்க வென்றெடுக்க தவறிட்டாங்க, அதுலேருந்து விலகி போயிட்டாங்க அப்படின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இப்போ என்ன நிலைமைனா, பெரும்பாலான கட்சிகள் பெரிய கட்சிகளுடைய தொங்கு சதைகளாக மாறி நிற்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் தேர்தல் அப்போ அவங்களுடைய நிதிக்காக வந்து எதிர்பார்த்து நிற்கிறாங்க. தேர்தலுக்கு அப்போ வந்து அவங்களுடைய கட்டமைப்புக்காக, ஊடகத்துக்காக, ஊடக வெளிச்சத்துக்காக, ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக தேடி நிற்கிறாங்க. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது, ஆனால் சமரசம் இல்லாமல் போராடக்கூடிய அந்த குணம் அப்படின்றது வந்து போயிருக்கு அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ அந்த அடிப்படையில் நான் வந்து என்ன பார்க்குறேன்னா, இப்போது சீமானை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. நான் கூட 2016 தேர்தல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கையோடு தான் வந்து நான் பார்த்தேன். ஆனால் சீமான் பேசக்கூடிய அந்த சோசியலிச பொருளாதாரம் அப்படின்றதோ, இன்னைக்கு வந்து அந்த சூழலியல் பார்வை அப்படின்றதோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையாக சொல்கிறேன், எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய அற்புதமான வேட்பாளர்களை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து களத்தில் இறக்கியிருக்கு. எல்லா வேட்பாளரும் பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் மட்டும் இல்லாமல் ஒரு தோட்டாலேருந்து வரக்கூடிய, ஒரு துப்பாக்கியிலேருந்து வரக்கூடிய தோட்டா போல அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த தெளிவாக இருக்கட்டும், உண்மையாக எந்த கட்சியுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு நிகராக தங்களுடைய வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அற்புதமான வேட்பாளர்கள் உண்மையாக நேர்மையாக சந்திச்சிருக்காங்கன்றதை வந்து வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது. பல மேடைகளில் வந்து கேட்குறாங்க, நான் வாக்குக்கு காசு கொடுக்காம இந்த தேர்தலை சந்திப்பேன்னு நீங்கள் சத்தியம் பண்ண முடியுமா? நான் சத்தியம் பண்ணுறேன்னு வெக்கமே இல்லாமல் அந்த கேள்வியோ அந்த கருத்தையோ வந்து திமுகவோ அதிமுகவோ கண்டுக்காம அதை அப்படியே புறந்தள்ளிட்டு பேசுறதுன்றது ஜனநாயகத்தை வந்து கேலி கூத்தாக்குது, பயங்கர மோசமாக கேலி கூத்தாக்குது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, நம்ம பாட்டுக்கு அப்பாடி தேர்தல் முடிவை பார்த்தோம், இது ஐபிஎல் மாதிரி, ஓகே நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது, செம கிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நல்ல டீ கடை அரசியல் மாதிரி ஏதாவது பேசிட்டு உட்காந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், நிலைமை வந்து மோசமாக இருக்குது. மிக மோசமான கிளைமேட் கிரைசிஸில் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த உற்பத்தி முறை, இந்த அரசியல் கட்சிகளுடைய கொள்கைகள், அவங்களுடைய நிர்வாக சீர்கேடு. நம்மளுடைய மலைகள் வெட்டப்பட்டிருக்கு, நம்மளுடைய ஆறுகள் விஷமாக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கு. அப்போது இது எல்லாமே இன்னைக்கு ஹீட் வேவ்ஸ்ன்றாங்களே, ஹீட் வேவ்ஸ்க்கு என்ன காரணம்? மரங்கள் ஏதோ வந்து ஒரு தலைக்கு ஒரு நபருக்கு மக்கள் தொகையில் வெறும் 28 என்னவோ தான் இருக்குன்றாங்க. 50 மரம் தான் இன்னும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு என்ன விதிவிலக்கா? நீங்கள் பாசிசம் எதிர்க்கிறீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, அப்போ எதிர்க்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் அவங்கள தான் கூட்டணி வச்சிங்கன்றதும் வரலாறு. பல விஷயத்துல இன்னைக்கும் நீங்கள் கூட்டு சேர்ந்து திரைமறைவில் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது வந்து தெரியும். ஆனாலும் வந்து ஒரு பிம்பத்தை, ஒரு கருத்து உருவாக்கத்தை, கருத்து திணிப்பை வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. தான் பாசிசத்தை எதிர்ப்புன்ற மாதிரி பயங்கர கேலி கூத்தானது. ஆனால் அதே பிஜேபியோடைய பொருளாதார கொள்கையை தான் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துறீங்க அப்படின்றத வந்து திமுக நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. அந்த இடத்துல திமுக அதற்கு தெரிவிக்கக்கூடிய அந்த அறிவு ஜீவி கூட்டங்கள் இன்னைக்கு டெஸ்பரேட்டா ஒரு தவிப்புல வந்து இன்னைக்கு திமுக ஆதரவு நிலை எடுக்கிறதுன்றது வந்து ஒரு கட்டத்தில் நாம் விழுங்கப்பட போகிறோம் அப்படின்றது தான். மிகப்பெரிய அடியிலேருந்து தான் மீண்டு வரப்படும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு நாம் தமிழர் அவங்க வாங்கின அந்த 8% வாக்கு கூட வாங்கலினாலும், ஒரு வேட்பாளர் கூட ஜெயிக்கலை அப்படின்னாலும், அந்த அரசியல், அந்த நேர்மையான அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அரிதினும் அரிதான போன இடத்துல பல விமர்சனங்கள் சீமான் மீதும் நாம் தமிழர் மீதும் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அப்படி புறம் தள்ளுற அளவுக்கு அவர்களுடைய சூழலியலும் களத்தில் அவங்களுடைய போராட்டங்களும் கண்கூடு. அந்த அடிப்படையில் ரொம்ப தெளிவாக வந்து அவங்க கொண்டு போகிறாங்க. ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம். அதனால் வந்து தேர்தல் முடிவுகளை கடந்து நாம் களமாடுவதில் மட்டுமே தான் வந்து நம்மளுடைய எதிர்காலம் இருக்குது. அந்த எதிர்காலம் நமக்கானதாக மாற்றுவதற்கு மீண்டும் இந்த விரல் புரட்சி பண்ணிட்டோம்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்தீங்க, வரக்கூடிய தலைமுறையுடைய அழிவை பார்க்கக்கூடிய சபிக்கப்பட்ட தலைமுறையாக தான் நாம் இருப்போம்ன்றதை வந்து மறந்துடாதீங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது.